ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி மொஹமட் பின் ஜாயிட் அல் நஹியனின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா 3 நாள் விஜயம் மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா டுபாயில் நடைபெறும் 2025 உலகத் தலைவர்கள் உச்சி மாநாட்டிலும் உரை நிகழ்த்தவுள்ளார். எதிர்கால நோக்கிலான பிரவேசங்கள், தொழில்நுட்ப புத்தாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தும் கருத்தாடலை ஏற்படுத்த உலகத் தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்துவதே உலகத் தலைவர்கள் மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். இந்த மாநாட்டில் மனித சமூகம் தற்காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் கருத்து பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. இதில் 150 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 4000க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பல நாட்டுத் தலைவர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி மொஹமட் பின் சயீத் அல் நஹியனின் ஆகியோருக்கிடையிலான இருதரப்பு சந்திப்பும் இதன்போது நடைபெறவுள்ளதுடன் அதனூடாக இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறை சார்ந்த ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இந்த 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஐக்கிய அரபு ராச்சியத்தின் உப ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஜெய்க் மொஹமட் பின் ரகீட் அல் மெக்டூமியையும் சந்திக்க உள்ளார். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, வலுசக்தி, சுற்றுலா, நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கலந்துரையாட உள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத்தும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டார்.